எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேண்டிய ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரே இந்த காலை ஆராதனைக்கு ஆண்டவரே கொண்டு வந்து ஆண்டவரே ஒரு காரணத்துக்காக எங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சபை கூடுதலுக்கு ஆண்டவரே நேரத்துக்கு வந்து பங்கு பெறும்படியாக எங்களை கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இயேசுவே நீங்க எனக்குனே சொன்ன செய்தி மாதிரி ஆண்டவரே நாங்கள் கேட்கணும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை கேட்கிற செய்திகளின் மூலமாக பாடுகிற பாடல்களின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆத்மாவை புதுப்பித்து ஆண்டவரே அது வருகின்ற நாட்களில் சாட்சியாய் வாழும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் மகா நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, நீரே வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே, நீரே போதகராய் தகப்பனாய் இருந்து எங்களை வழிநடத்தி வந்து வருகிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருவின் போராட்டங்களை எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை எல்லாத்திலும் இருந்து விடுதலையாகி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மீது உள்ள விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் வாழ்க்கையை நடத்தப்படி கிருபை கொடுத்ததாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்க போகிற ஆண்டவரே இந்த நீதிமொழிகள் விளக்கு உரைகள் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்கள் ஆத்மாவை உற்சாகத்தோடு நாங்கள் வைக்கப்படி கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமும் எல்லாம் உங்கள் கேஸ் எடுத்துக்கிறோம் இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமை என்றதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பாடலாம் பாடல். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே அக மகிழ்வோம், அதை அறிந்தே அக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய தீரங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய மல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெய மல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, நீ கற்றோராய் கேட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, நீ கற்றோராய் கேட்டுவிடே. என்றுரைத்தம்மை கேட்டுகிறார், என்றும் வாழ்வு மாறிடவே, என்றும் வாழ்வு மாறிடவே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியை ஏற்றிடுவோம். ஜெய மல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெய மல்லேலூயா அவர் நாமத்துக்கே. மெய்ப்பனில்லாத ஆளுகே நானே நல்ல மெய்ப்பென்றார். மெய்ப்பனில்லாத ஆளுகே நானே நல்ல மெய்ப்பென்றார். இன்பசத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவோம்.
ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியை ஏற்றிடுவோம். ஜெய மல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய மல்லேலூயா அவர் நாமத்திற்கே கரைதிரை போற்றும் நீரவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை போற்றும் நீரவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்த்துவரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய மல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய மல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த பாடல் படம் ஆனந்தமாய் இன்பை காணான் ஏகிடுவை தூதர் பிதாவின் மகன் தரிசித்தார். சபத்தோடு இந்த பாடல்களை பாடுவோம். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் சென்று என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சென்று என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லாடையின் உள்ளம் முழுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லாடையின் உள்ளம் முழுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிபனாலே இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாலே இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வேதமுமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். வேதமுமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட சித்தம் கர்த்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட சித்தம் கர்த்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லா
வாஞ்சிக்கின்றேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உன் கிருபை. கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உன் கிருபை. கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமா இன்பகானா வேகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசித்தே. ஆனந்தமா தேற்றிடுவே உன் வாக்குகள் என்னை ஆற்றிடுவே உந்தன் சமூகமே. தேற்றிடுவே உன் வாக்குகள் என்னை உந்தன் சமூகமே. பலத்திலே பலனடைந்து நான் சேருவேன். வேண்ட சீயோனில் வாழ்ந்திடுவேன். பலத்திலே பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் இன்பகானாய் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அறுபத்தி ஐந்தாவது பாடலை பாடும். என்கிற பாடல் புஸ்தகத்திலிருந்து 65வது பாடல். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உற்றார் உன்னை வெறுத்தாலும் சிலுவை சுமப்பாயா. உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி கோப்பையென்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ எனக்காக நீ என்ன செய்தாய். மெய்ப்பெல்லாத ஆடுகள் போல் மெய்கிற பாவ புல்வெளியில் மெய்ப்பன் இயேசுவை அறிந்தறியும் மேன்மை நாடி ஓடுகிறார். மேன்மை நாடி ஓடுகிறாயா. உமக்காக
நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் நேசனுக்கு பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன ஜீவ அப்பம் கொடுப்பாயா ஜீவ அப்பம் கொடுப்பாயா உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் ஐந்து சகோதரர்கள் அழைகின்றாரே யாரை யாவது அனுப்பிடுவே யாரை நான் அனுப்பிடுவே யார்தான் போவார் எனக்காக யார்தான் போவார் எனக்காக உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்ல பாடல்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாடல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்க போறோம் தெரியல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நான் கேட்டதுக்கு மேல எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ண ஒரு விஷயமா இருந்த ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகமா இருந்து அது மூலமாக நாங்கள் பற்ற மகிழ்ச்சிகள் அநேகமா இருந்தது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் திரும்பி உங்களுக்காக என்ன செய்ய போகிறோம், எப்படி ஊழியம் பண்ண போகிறோம்னே தெரியல ஆண்டவரே. இவ்வளவு நாள் பண்ண ஊழியங்கள் போதுமா என்று கூட தெரியல ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் வைத்தோம், நாங்கள் உமக்காக செய்த ஊழியங்களை ஒரு பக்கம் வைத்தும் பார்த்தால் ஆண்டவரே இன்னும் நிறைய ஊழியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இது போதாத ஆண்டவரே, இது போதாது இயேசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீங்கள் பண்ண அநேகமான ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் எவ்வளவு சாபங்களுக்கு ஆளானாலும் இயேசுவே நீரே எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களை ஆற்றி தேற்றிக் கொண்டே இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறீர், எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நான் பாத்திரமே இல்லை ஆண்டவரே. நான் பாத்திரமே இல்லாதவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் இருந்தாலும் இயேசுவே நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த சபை கூடுதலுக்கு கொண்டு வரும்படி கிருபையை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சபை கூடுதலுக்கு ஆண்டவரே உண்மையாய் சென்று ஆண்டவரை துதிக்கும்படி கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உண்மை தொடர்ந்து துதிக்கும்படி கிருபை கொடுத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எந்த இடத்திலும் விசுவாசம் தவறி அவிசுவாசமாய் போகாதவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காக நன்றி. எவ்வளவோ தருணங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ நிச்சயங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உங்களை தூசிக்க எவ்வளவோ விஷயங்கள் சத்துரு கொண்டு வந்தாலும் இயேசுவே ஆத்துமாவை என்னால் பாதுகாத்து வைக்க முடிந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவியானவரின் துணையால ஆண்டவரே ஆத்துமாவை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காக நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். சரீரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதற்காக
சித்தமானபடி நடக்கும்படி கிருபை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பண்ணுகிற பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரே மன்னித்துக் கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, எல்லா சாபங்களும் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஏன் இந்த மாதிரி என்ற வாழ்க்கை இருந்த வாழ்க்கை ஆண்டவரை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். இன்னும் என் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உமக்காக திரும்பி நாங்கள் என்ன செய்ய போறோன்னே தெரியல ஆண்டவரே. இயேசுவே, உமக்காக திரும்பி நாங்கள் என்ன செய்ய போறோம்னே தெரியலையே சொல்வா. இயேசுவே, நீ நல்லவராய் இருக்கிறீர். இயேசுவே, நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சபையை கொடுத்ததுக்காக நன்றி. அது நடக்கிற ஊழியத்திலே நான் பங்கு பெறுகிறதன் மூலமாக எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலும் ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக நன்றி. மற்ற ஊழியர்கள் சென்று செய்யும் போது ஆண்டவரை ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரையே தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்க ஆத்துமாக்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை கொடுங்க. எல்லா சாத்தானின் போராட்டங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் சாத்தானிடத்தில் சத்துருவின் மூலமாக வருகிறதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. தேவையில்லாத சண்டைகள் வருகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத பண கஷ்டங்கள் வருகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. இதில் எப்படி நான் மாட்டிக்கொண்டேனே தெரியலே என்று தவிக்கும் போது நீரே எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. ஞானமாய் எங்களுக்கு செயல்படுத்துகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கான ஒரு சொந்தமான இடத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாக நல்ல ஒரு இடத்தை தாருங்க ஆண்டவரே. அதன் மூலமாக ஊழியத்தை நாங்கள் நடத்தும்படி கிருபை கொடுங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. விட்டு போன ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நடத்தும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலிருந்து ஆண்டவரே இந்த உபவாசம் வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச கூட்டத்திலே ஆண்டவரை ஆரம்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஊழியத்தையும் செய்கிறதுக்கான பணத்தை எல்லாத்தையும் சந்திங்க, குறைவில்லாமல் நிறைவாக்குங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரை. விசுவாசிகள் மனதிலே உற்சாகத்தை கொடுங்க. சபை கூடுதலுக்கு வரும்போது ஆண்டவரை தனியாக வராமல் இன்னும் நிறைய ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாக ஒரு வாஞ்சையை கொடுங்க, ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரத்தை தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் பண்ண ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்குது ஆண்டவரே. உம் அண்டையிலே நாங்கள் வரும்போது வெறும் கையாய் வராதபடி இயேசுவே இன்னும் ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. அதுக்கான ஒரு பாரத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த பாரத்தின் மூலமாக நாங்கள் ஜெபம் பண்ணும்படி கிருபை கொடுங்கப்பா. ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பாரத்தை தாருங்க. எங்க ஊழியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். எங்கள் ஊழியத்தில் ஆத்துமாக்களை தாருங்க. எங்களுக்கான சொந்தமான இடத்தை தாருங்க ஆண்டவரே. இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே மன பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை ஆறுதலாய் வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தேடி வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் உள்ள பணத்தை எல்லாத்தையும் சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவுமே திட்டமில்லாமல் ஆச்சரியமாய் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களுக்கு ஆண்டவரே இந்த திட்டங்களை திட்டி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அதன் மூலமா அந்த பத்திரிகையை படிக்கிறதன் மூலமாக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படி உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இன்னும் அந்த பத்திரிகை ஊழியத்தின் மூலமாக நிறைய அட்ரஸ் சென்று அடையபடி கிருபை கொடுங்க. இன்னும் புது விலாசங்களை நாங்கள் கண்டறியபடி கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த பத்திரிகை எழுதுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் அந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறதன் மூலமாக அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெரும்படியாக கிருபை கொடுங்க. அதே போல சபையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியத்திலே கலந்து கொள்ளும் போது இயேசுவே அதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பா இருக்கும்படியாக கிருபை கொடுங்க. வேலை ஸ்தலத்திலும் பணியாற்றும் போது அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பா இருக்கும்படி கிருபை கொடுங்க. எப்பொழுதுமே ஆண்டவரே பணம் இல்லையே சந்தோஷம் இல்லையே என்று ஆண்டவரே நாங்கள் நெகட்டிவா இல்லாதபடி ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருக்கும்படி கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உடலுக்கு பலவீனங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த நோய் நொடி எதுவும் வராதபடி எங்களை பாதுகாப்பாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே எல்லா விஷயங்களிலும் பாதுகாப்பாக வைத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவே நீங்களே எனக்கு ஆண்டவரே வைத்தியராக இருந்து எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி ஆண்டவர். எந்த நோய் எதுவும் வராதபடி எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. கேட்க போற நீதிமொழிகளின் விளக்கு உரையை ஆசீர்வதிங்க.
அதன் மூலமாக எங்களோடு நீங்க பேசுங்க, அது மூலமா எங்களோட உரையாடுங்க. அதே போல நீங்க தெய்வ செய்தியையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அது மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே இடம் இது ஆண்டவரே. உன் சமூகத்தில் வந்து கேட்கிற வார்த்தைகளின் மூலமாக நான் புது மனுஷனாக மாறி, ஒரு புது மனுஷியாக மாறி ஆண்டவரே, என்னுடைய குணாதிசயங்களை எல்லாம் மாற்றி உமக்கு பிரியமான விஷயங்களை செய்யும் போது ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவோ சத்துருக்களின் போராட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தாலும், என்னுடைய ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தாலும், நீர் எங்க கூடவே இருந்து எங்க கரத்தை பிடித்து என்னை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் எல்லா தேவைகளையும் சந்திங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மாறி மாறி வாசிக்கக்கூடிய நீதிமொழிகளை பிரதர் ஜீவா வந்து வாசிப்பார்கள். எல்லாரும் எழுந்து நின்று வேதாகமத்தை கையில் எடுத்து மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிமொழிகளை வாசிப்பார்கள். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் நாணமானான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூட நாணமான எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானே அதை முன்னெடுப்பான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் வாக்கியவான்களாக இருப்பார்கள். என் இருதயத்தை சுத்தமாக்கிறேன், என் பாவம் வர கூறவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமே செம்மையே என்பது அதன் நடவடிக்கையில் விளங்கும். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். ஒன்றும் மிகுதியான முற்றுகளும் உண்டு, அறிவு ஒத்துழைகளை இடைவெளிய அதிகம். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாக இருக்கும், இன்பம் அவனுடைய வாய் வருக்கை கற்களால் நிரப்பப்பார். ஊற்றிக் கொண்டு திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துவான். ஆனால் தன் முதலினால் அளப்புகிறவனை களவாதே. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் வராது. வெவ்வேறான இடரை பெற்ற கர்த்தருக்கு அருவருப்பானது, கள்ளத்தராசு நல்லதல்ல. பரிசுத்தமானதை விளைக்கிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தன்னை தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்ப்போம். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. நாம் காண்போம். வாசித்த இந்த நீதிமொழிகளை விளக்குவது பாஸ்டர் மைக்கேல் பேர் சொல்வது நமக்கு கொடுப்பாங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இருப்பதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ரட்சிப்பை குறித்ததான ஒரு சில விளக்கங்களை வேதத்திலிருந்து இன்றைக்கு நான் ஒரு மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். உலகத்திலே ரட்சிப்பு என்று பார்க்கும் பொழுது அதை கொடுக்கக்கூடியது தேவன் ஒருவர் மாத்திரமே. தேவன் ஒருவர் மாத்திரமே ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா 45:20 பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த மாதிரி சொல்லுகிறார், அதாவது நீங்கள் உண்டு பண்ணிடுதான உங்கள் அந்த வீணான தெய்வங்கள், மரக்கட்டையினாலோ அல்லது கல்லினாலோ அல்லது மண்ணினாலோ செய்ததான தெய்வங்கள் ஒருபோதும் உங்களை ரட்சிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உலக பொருளினாலே செய்யப்பட்டதான ஒரு தெய்வங்கள் ஒருபோதும் மனிதனை ரட்சிக்க முடியாது. அதே போல ஒரு மனிதனும் யாரும் மனிதர்கள் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. அப்போஸ்தலர் 7:25 மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையை குறித்து அதுல ஸ்தேவான் சொல்றாரு, அதாவது ஒரு எகிப்தியனை கொன்று போட்டு அது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார், தன்னுடைய ஜனங்களை என்ன கொண்டு என்ன செய்வார், ரட்சிப்பார்னு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று மோசை எதிர்பார்த்தார். ஆனா தேவன் அதை அனுமதிக்கிறார். ஒரு மனிதனுடைய சுய முயற்சினாலே ஒருவரையும் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. அவன் அது நிமித்தம் அந்த காரியம் வெளிப்பட்டு அவன் என்ன செய்ய பயந்து போய் வனாந்தரத்துல ஓடி போய் பல வருடங்கள் இருந்து அதன் பின்பாக தேவன் அவனை பலப்படுத்தி கர்த்தரே தன்னுடைய வார்த்தையை கொடுத்து என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அதன் பின்பாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அங்கிருந்து என்ன செய்யறாங்க, விடுதலையாகி வெளியிலே வர்றாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷனாலோ அல்லது உலகத்தில் உள்ள ஒரு வீணான தெய்வத்தினாலோ உலக பொருளாலோ முடியாது. ரட்சிக்கிறதுக்கு இயேசுவின் நாமம் மாத்திரமே இருக்கிறது. இந்த ரட்சிப்புல பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அது ரட்சிப்புல நம்முடைய தேவன் ஒரே தேவனாக இருந்தாலும் 3 விதமான ஆழ்த்தத்துவத்திலே அவங்க என்ன செய்யறாங்க, காணப்படுறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்களே 3 பேருமே ரட்சிப்புல சம்பந்தப்படுறாங்க. உதாரணமாக பாத்தீங்கன்னா ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரட்சிப்பை குறித்து ஒரு 3 விதமான வார்த்தைகள் வருது. 2வது வசனத்துல தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு என்பது அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அதே வசனத்துல கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என் ரட்சிப்புமானவர். நமக்காக ரட்சிப்பாக மாறினவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பாக அவர் மாறி தன்னுடைய ஜீவன் என்ன செய்யறாரு, கொடுத்தாரு. 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து என்ன செய்ய தண்ணீரை கொண்டு கொள்வீர்கள் என்று. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரட்சிப்பின் ஊற்றாக இருந்து நம்மளை என்ன செய்யற ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். இதை நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்துறாரு. அந்த ரத்தம் செலுத்தி ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொருக்குள்ளாக சில அப்போஸ்தலர் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறதுல பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி அவங்கள மனம் திருப்பதற்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு. இந்த ரட்சிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லோபதேசமாக ரட்சிப்பை குறித்து நிறைய பரவிவிட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா வேதத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு சத்தியத்தையும் என்ன செய்யல, தேடாமல் அவங்க அவங்க ஒரு வெளியில மற்றவங்க சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே ஓடிக்கிட்டு, ஒரு பாரம்பரியமா சடங்காச்சாரமா பழக்க வழக்கங்களை வச்சுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு உபதேசங்கள் எல்லாம் அதிகமா என்ன ஒரு கள்ள உபதேசம் கேட்டீங்கன்னா, அதாவது ஒன் சேவிங் எவர் சேவிங், அதாவது ஒரு தடவை ரசிக்கப்பட்டா போதும், நம்ம எங்க போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். ஒருத்தவங்க என்ன செய்ய ஏசு ஏற்றுக்கொண்டு அவங்க மனம் திரும்பி
ஞானஸ்தானம் எடுத்து ரசிக்கப்பட்டுட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பரலோகத்துல இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதான ஒரு நல்ல உபதேசம் நிறைய பரவி இருக்கு. ஏன்னா வேதத்தின் அடிப்படையில நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரட்சிப்பு ஒரே ஒரு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா தெய்வத்தை பொறுத்தளவுல எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு இதையும் 2 அல்லது 3 சாட்சியினுடைய அடிப்படையில தான் அவர் வந்து செய்கிறவராக காணப்படுகிறார். வேதத்தில் வர எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி 2 அல்லது 3 சாட்சியோட தான் வருமே ஒழிய ஒத்தையா வந்துட்டு என்ன செய்யாது, வரவே வராது. அதனால ரட்சிப்பு வந்துட்டு 3 விதமான அடிப்படைகளே வேதத்திலே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யூதா நிருபம் எடுத்து வாசிங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவாக ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் பரிசுள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுவதற்கு எனக்கு அவசியமாய் கண்டது. போதும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ரட்சிப்பு? பொதுவான ரட்சிப்பு, காமன் சால்வேஷன். பொதுவான ரட்சிப்பு என்று வேதத்தில் வந்துட்டு உண்டு. இது என்ன ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்புன்னு என்ன கேட்டீங்கன்னா, அதை வந்து இன்னும் நம்ம வந்து சொல்லணும்னா கடந்த கால ரட்சிப்பு அல்லது பாவ தண்டனையிலிருந்து ரட்சிப்பு வந்துட்டு சொல்லலாம். இன்னும் எடுத்து வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அது நமக்கு நல்லா தெரியும், அந்த தெரிஞ்ச வசனம் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எதனால் ரட்சிக்கப்பட்டமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதை வந்து டென்சஸ் வந்துட்டு ரொம்ப கவனிக்கணும். பைபிள்ல வந்து டென்சஸ் வந்து நம்ம கவனிக்காதனால பாடல்ல கூட நிறைய தப்பா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அறியாமையினால என்ன செஞ்சிருக்காங்க, பாடி இருக்கிறாங்க. டென்சஸ் வந்து ரொம்ப கவனிக்கணும். என்ன சொல்லியிருக்குன்னா ரட்சிக்கப்பட்டீர்கள், கடந்த காலத்தை குறித்து சொல்லுது. ரட்சிக்கப்பட்டீர்கள் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இது வந்துட்டு கடந்த கால ரட்சிப்பு. அந்த கடந்த கால ரட்சிப்பு எதனால கிடைக்குதுன்னா இலவசமா கிருபையினாலே என்ன செய்யறோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அதாவது ஒருத்தர் வந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து அவர்கள் வந்து ரட்சிக்கப்படும் போது அந்த ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த கிரைமும் செலுத்த தேவையில்லை, அதை வந்து இலவசமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொடுத்துறாரு. அதாவது பழைய பாவத்துல இருந்து, ஏற்கனவே செஞ்ச பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து என்ன செய்யறாரு, முற்றிலுமான ஒரு விடுதலையை வந்துட்டு தேவன் என்ன செய்கிறாரு, கட்டளை இருக்கிறார். இதை வந்துட்டு ரோமர் 3:24 சொல்லி இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை வாசித்துருங்க. ரோமர் 3:24. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். போதும். அதே போல 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அது சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால நமக்கு தண்டனை என்னது, மரணம். நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்களாக சாபத்துக்குரியவர்களாக நம்ம காணப்பட்டோம். அப்படிப்பட்டதான நம்ம மேல தேவன் கிருபை வைத்து தம்முடைய குமாரனை என்ன செய்யறார், நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து இலவசமா என்ன செய்யறாரு, நமக்கு அப்படி ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்து கடந்த கால ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு அல்லது பாவ தண்டனையிலிருந்து ரட்சிப்புன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம். இதோட நம்ம வந்து முடிஞ்சது கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இதை பெற்றுக்கொண்டா போதும், அவ்வளவுதான், நம்ம எங்க போயிடுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதான ஒரு தவறான எண்ணங்கள் வந்துட்டு சபையிலும் சரி, திருச்சபையிலும் சரி, ஊழியர்களிலும் சரி, ஸ்தாபனத்திலும் சரி எல்லாமே என்ன செய்து காணப்படுது. ஆனா வந்துட்டு நம்ம அவைகளை மாற்றி வேதத்துக்கு நேராக திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். 2வது ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா பூரண ரட்சிப்பு. ஏசாயா 33வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் காலத்தோடு உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் விஷயம். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பூரண ரட்சிப்பு. அதாவது நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அப்படியே வைக்காதபடிக்கு அந்த ரட்சிப்பை என்ன செய்யணும், பூரணப்படுத்த வேண்டியது
அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் வந்து தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 1:18 பவுல் வந்துட்டு இப்படி சொல்றார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமா இருக்கிறது. அதுல என்ன சொல்ற டென்சஸ் பாருங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த இலவசமாய் விசுவாச கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் பாஸ்ட் டென்ஸ். இதுல பவுல் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுகிற பிரசன்ட் டென்ஸ்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற. இந்த யார் இந்த நிருபத்தை யாருக்கு பவுல் எழுதுனான்னு கேட்டீங்கன்னா 2வது வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்தியர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் பவுல் வந்துட்டு எழுதுறாரு. அப்படி எழுதும் போது பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. பவுல் தன்னையும் சேர்த்து சொல்றாரு. பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வந்துட்டு அவர் சொல்றாரு. அப்ப ரட்சிப்பு வந்துட்டு ஏற்கனவே நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்போடு முடிந்து விடவில்லை. நிகழ்காலத்திலே நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு நிகழ்காலத்துல நமக்கு இருக்கிறது. அதான் நிகழ்கால ரட்சிப்பு. இன்னும் பிலிப்பியர் 2:12 நம்ம இன்னும் பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டவர். கடைசி பகுதி பாருங்க. இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பவுல் என்ன எழுதுறாருன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறதுக்கு என்ன பண்ணணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறதுக்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள், முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம வந்து நிறைவேறதுக்கு, அதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு, பூரணப்படுத்துறதுக்கு, பூரண ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமா? அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய முயற்சி. ஏற்கனவே நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற மன்னிப்பு, அந்த ரட்சிப்புங்கிறது அது இலவசம். ஆனா நிகழ்காலத்துல கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக நம்ம தான் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வசனத்தை கொண்டு என்ன செய்யணும்? நம்ம போராடி நம்ம வந்து அதை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், பூரணப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் எபிரேயர் 12:1 நமக்கு எல்லாம் தெரியும். எபிரேயர் 12:1 சாட்சிகள் சுட்டுக் கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்ம சுத்தி என்ன நிற்கலாம்? பாவம் நெருங்கி நிற்குதுன்னு வந்துட்டு வேத வசனம் தெளிவா சொல்லுது. அதாவது பாவ தண்டனையில இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க இலவசமா. ஆனா வந்துட்டு 2வது என்ன இருக்குதுன்னா, பாவ சூழ்நிலைக்குள்ளாக, பாவ உலகத்துக்குள்ளாக தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுது, உங்களை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்து கடவீர்கள்? ஓடக்கடவீர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தவறே செஞ்சது இல்லையா? விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, பெரிய பரிசுத்தவான்கள் சொன்னாலும் சரி, ஒரு சின்ன தவறு கூட செஞ்சது கிடையாதா? எத்தனையோ தவறு செஞ்சிருக்கிறோம், இப்பயும் செஞ்சுட்டு இருக்கோம், இனிமேலும் செய்யத்தான் செய்வோம். அதை சின்ன சின்ன தவறுகள் செய்வது அது என்னன்னா, அது வேணும்னு செய்யாம நம்ம தெரியாம செய்யறத தேவன் என்ன செய்வார்? நம்ம மன்னிச்சு நம்மள அதுல மீட்டுருவாங்க. துணிகரமா வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனா சின்ன சின்ன தவறுகள் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த ரோமர்ல வந்து பவுல் வந்துட்டு தெளிவா சொல்றாரு. அதாவது ஆவியின் பிரமாணத்தின்படி செய்யறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா பிரயாசப்படுகிறேன். ஆனா அதை செய்யாம என்ன தடை பண்ணா, என்னுடைய மாம்ச பிரமாணம் என்ன செய்யுது? தடை பண்ணுது.
அதனால நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆவியின் பிரமாணத்துக்கும் மாம்ச பிரமாணத்துக்கும் ஒரு போட்டி போராட்டம் வந்துட்டு உண்டாகிட்டு இருக்குது. மாம்ச பிரமாணம் என்ன அதிகமா ஜெயிக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிறதான மாம்சத்தின் அந்த ஜென்ம ஸ்பாவங்கள் நமக்குள்ள வந்துட்டு அது காணப்படுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதத்துல வந்துட்டு தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதாவது ஒரு குழந்தை வந்துட்டு பிறக்குதுன்னா பிறந்த உடனே அதுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது, துர்க்குணம் வந்துட்டு இருக்குதுன்னு வந்து பைபிள் சொல்லுது. ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு பொறாமப்படுது, ஒரு கஷ்டப்படுது, பொறாமப்படுது, இல்ல கோபப்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு யாரும் சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்ததான அந்த பாவங்கள் அவங்களுக்கு அடுத்தடுத்து வருகிறதான சந்ததிக்குள்ளாக, நம்ம பெற்றோர்களுக்குள்ளாக, முன்னோருக்குள்ளாக இருந்தது நமக்குள்ளாக என்ன செய்து அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ வந்து அது வந்துட்டு என்ன செய்யும், நம்மள கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம கூட போராடிக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், அனுதினம் வாழ்க்கையில நம்ம வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உதவியை கொண்டு என்ன செய்யணும், நம்ம ஜெயித்து போராடி வெற்றி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த போராட்டம் நமக்கு கண்டிப்பா இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு நிகழ்கால ரட்சிப்பு அல்லது பாவ சூழ்நிலையிலிருந்து, பாவ வல்லமையிலிருந்து ரட்சிப்பு அல்லது பூரண ரட்சிப்பு வந்துட்டு சொல்லலாம். மூணாவது கடைசியாக வந்து வாசிங்க, எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருக்கும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரண ஞானமென்று நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி போதும். தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. என்ன ரட்சிப்பு சொல்லியிருக்குங்க? நித்திய ரட்சிப்பு. நம்ம சொல்றது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சொல்ற ஒரே ஒரு ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டோம் பரலோகம் போயிடுவோம், ரட்சிக்கப்பட்டோம் பரலோகம் போயிடுவோம். ஆனா வேதத்துல வந்து நீங்க ஆராய்ச்சி பாருங்க. அதைத்தான் வந்து வேதத்தை முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது போல வெறுமனே வாசிக்காதுங்க, தேடி வாசிக்க, தியானம் பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேடி வாசிக்கிறதுனா அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. தேடுறதுன்னா அதாவது உங்களை ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை ஆதாமத்துல இருந்து வெளிப்படுத்தின முதல் தேடணும், ஒரு நோட்டு போட்டு எழுதணும். உதாரணமா வந்து இப்ப தெய்வத்தை குறித்து நீங்க அறியணும் அப்படின்னா ஒரு நோட்ல ஒரு 3 காலங்கள் போடுங்க. அதுல பிதா, ரெண்டாவது குமாரன், பரிசுத்த ஆவியானவர் போட்டு நீங்க எடுக்க. ஆதியாகமம் 1ல பிதாவை குறித்து எங்க வருது, இயேசுவை குறித்து எங்க வருது, பரிசுத்த ஆவியானவர் குறித்து எங்க வருதுன்னு அந்தந்த வசனங்களை எடுத்து எழுதணும். இதே போல வந்துட்டு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்க எழுதி அந்த வசனத்தை எழுதி அந்த எழுதுற வசனத்தை ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 1-2 சொல்லப்பட்டது போல அதை நீங்க போகும்போது, நடக்கும் போது, வேலை செய்யும் போது என்ன செய்யணும், தியானிக்கணும், சிந்திக்கிறது, யோசிக்கிறது, அதவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தியானம். இப்படி செய்யும் பொழுது நமக்கு என்னன்னா அதை குறிச்சதான ஒரு பகுத்தறிவு, ஒரு வெளிப்பாடு வந்துட்டு வரும். அதுதான் ஆராய்ச்சி. அதை நம்ம என்ன செய்யற பிதானா இவர் இப்படி இருப்பாருன்னு அவர் வந்து நமக்கு ஒரு படிப்படியான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ஒரு அந்த மீனிங் வந்து கிடைக்கும். அதை எடுத்து எழுதணும். பரிசுத்த ஆவியானவர் இப்படி பண்ணவர், இயேசுனா இப்படி பண்ணவர் வந்துட்டு எழுதி அப்ப அந்த மாதிரி முழுமையா எடுத்தாதான் முழுமையா வரும். இதை குறிச்சுதான் ரட்சிப்பை குறிச்சு நம்ம வேதத்துல ஆராயும் பொழுது ரட்சிப்பை குறித்து இப்படி பண்ணாதான் ரட்சிப்பு வந்துட்டு பொதுவான ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு, பூர்ண ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு, நித்திய ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியும், கண்டு கொள்ள முடியும். இல்ல வெறுமனே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது போல நம்ம அரைச்சோம்னா அந்த ஒரே ஒரு ரட்சிப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்து வாழ்ந்து கடைசி நம்ம வாழ்க்கை வந்து கொடுத்துடும். அதனால வேதத்தை என்ன செய்யணும், நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப நித்திய ரட்சிப்பு வந்து உண்டு. இந்த நித்திய ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 9:28 இதுல எப்படி கிடைக்கும் பாருங்க. எபிரேயர் 9:28 பாருங்க. வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். நம்ம ஒரே ஒரு ரட்சிப்புன்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வசனத்துல சொல்லுது, இயேசு கிறிஸ்து 2ஆம் தடவை அவர் அரசியல் வரையில் அவர் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடத்தை அருள வராராம், ரட்சிப்பை அருளும்படி வருகிறார். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை அருளும்படி வருகிறார். இப்ப ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோமே அப்புறம் இருக்கு அந்த அவரை ரட்சிப்பை கொண்டு வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு கிடைக்கிறதான நித்திய ரட்சிப்பு. இந்த நித்திய ரட்சிப்பை வந்து
பிதாவாகிய தேவன் வந்து கொடுக்கிறார். அதான் கடந்த கால ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நிகழ்கால ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியில நமக்கு அந்த பூரண ரட்சிப்புங்கிறது நமக்கு கிடைக்கிறது. நித்திய ரட்சிப்புங்கிறது நம்ம அந்த பூரண ரட்சிப்பு அடைந்து கிறிஸ்துவின் வருகையிலோ அல்லது நம்ம மறித்து பூரண ரட்சிப்போடு மறித்திருக்கும் பொழுது நமக்கு கிறிஸ்துவின் வருகையில என்ன செய்யறாங்க, நித்திய ரட்சிப்பு நமக்கு தேவ பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, அதை நமக்கு இலவசமா வந்து என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அப்ப ரட்சிப்புங்கிறது 3 விதமான ரட்சிப்பு வந்து உண்டுங்கிறத நம்ம கவனிச்சிருக்கணும். அதே போல எபிரேயர் 2:4 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை குறித்து நம்ம வெறுமனே நம்ம ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதோட அவ்வளவுதான் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப ஆபத்தான காரியம். ஏன்னா வசனம் சொல்லுது ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைப்பட்டு, அதாவது நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோம், நிகழ்காலத்துல நம்ம ரட்சிப்பை பூர்ணப்படுத்திருக்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி அந்த ரட்சிப்பை பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட வசனத்தோடு கூட பூர்ணப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யும் பொழுது கிறிஸ்துவின் வருகையில பிதாவாகிய தேவன் தருகிற அந்த நித்திய ரட்சிப்பை என்ன செய்யணும், நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். கேட்ட வசனத்துக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் பரலோகத்தின் பிதாவே, தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்திய ஆவி, மகிமையின் ஆவி, நித்திய ஆவியுமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையிலே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே திருச்சபையிலே ஒரே ஒரு ரட்சிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவரே 3 விதமான ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உலகம் சொல்றதை விட, சபையில் சொல்லுகிறதை விட எங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது தான் எங்களுக்கு முக்கியம். ஆண்டவரே, கடந்த கால ரட்சிப்பு, அந்த பொதுவான ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமா கொடுத்து அதுக்காக நன்றி. பெற்றுக்கொண்டதான நாங்கள் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை ஆண்டவரை நாங்கள் பூரணப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவியை கொண்டு ஆண்டவரே நாங்கள் அதுக்காக பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். அப்படி நாங்கள் பிரயாசப்படும் பொழுது கிறிஸ்துவின் வருகையிலே பிதாவாகிய தேவனே, நீர் எங்களுக்கு நித்திய ரட்சிப்பை எங்களுக்கு நீர் அன்பளிப்பாக தர போகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் முழுமையாக சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நடத்தினார். அல்லேலூயா. சாட்சிகளின் நேரம். சாட்சிகள் சொல்வதற்காக
ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறது எடுத்துக்கிறேன். பத்திரிகை ஊழியர்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கோம். கடந்த மாதத்தில் வந்து பத்திரிகை எவ்வளோ சீக்கிரம் செய்திகளை எழுதி முடிச்சோமோ அப்போவே எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது இது போஸ்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் போது நாங்கள் முன்னாடியே முடிச்சிட்டோம். எல்லா பத்திரிகை மெசேஜ் எழுதி பிரிண்டிங்லாம் வந்து கொடுத்துட்டோம். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியே பத்திரிகை வந்துருச்சு, எல்லாருக்கும் அனுப்பிடும். ஆனால் அது பிரிண்ட் பண்ணி அது போடுற டைமில் எங்களுக்கு அறியாமலே நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அது டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நேற்று கொண்டு போய் அந்த பத்திரிகைகளை எல்லாத்தையும் போடும்படி அந்த கிருபை செய்தார். தொடர்ந்து பத்திரிகை ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்யும்படி கிருபை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு ரொம்ப நாளாக ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம், எப்படி அதை என்ன பண்ணலாம், எப்படி நடத்தலாம்னு. அதனால் திருப்பியும் ரொம்ப ஜபம் பண்ணி யோசித்து அதுக்கப்புறம் பாஸ்டாமா அவர்கள் வந்து நான் போய் நடத்துகிறேன், நான் வந்து மாம்பழத்தில் போய் அந்த ஊழியத்தை நடத்திட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அதன் மூலமாக வெள்ளிக்கிழமை உபவாச ஜபங்கள், பெண்கள் உபவாச ஜபம் வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது. அதில் வந்து 4 பேர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஊழியத்தை தொடர்ந்து பண்ணுகிறதன் மூலமாக வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லாமல் மற்ற ஆராதனைகள் பண்ணுகிறதன் மூலமாக நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்து அது மூலமாக சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாமல் இருக்கலாம். அவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தில் கொண்டு வந்து ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தலாம். நல்லா ஜபம் பண்ணுங்க. ஆண்டவருக்குள்ள நிறைய ஆத்துமாக்கள் வழி நடத்த வேண்டும். அவர்கள் நான் வழி எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கப்போ அவங்க இந்த மாதிரி ஜபத்துக்கெல்லாம் கொண்டு வந்து ஆண்டோடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக வழி நடத்தலாம். அதனால் ஜபத்தோடு பங்கு பெறுங்கள். அது வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கோம். அதனால வாஸ்தவமாக ஆண்டவர் நல்ல ஒரு பலத்தையும் கொடுத்து இந்த உற்சாகத்தையும் கொடுத்ததன் மூலமாக இதை தொடர்ந்து நடைபெறும். எல்லா வெள்ளிக்கிழமையும் மத்தியானம் முன்னாடி நடக்கிற மாதிரியே நடைபெறும். வீட்டில் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னா முடிஞ்சதுன்னா வந்து பங்கு பெறுங்க. உங்களுக்காக தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்க. அது வேறு யாருக்காகவும் வெறும் ஊழியம் பண்ணணுன்றதுக்காக ஆத்துமாக்கள் இந்த மாம்பழத்தில் நம்ம பாஸ்டரை வந்து ஆண்டவர் அழைத்ததுனால இந்த மாம்பழத்திலேயே ஊழியம் பண்ணணும். நம்ம பக்கத்திலே அங்கே வேற எங்கேயாவது போய் ஊழியம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், சர்ச்சை கட்டணும்னா வேகமாக கட்டிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழைத்தது மாம்பழத்தில் அப்படின்றதுனால அந்த மாம்பழத்தில் அந்த ஊழியத்தை வந்து உண்மையாக செய்ய வேண்டும். உலகத்தனமாக எந்த விஷயத்தையும் மாறி ஆடம்பரத்தை உள்ளே கொண்டு வந்து அப்படி எல்லாத்தையும் மாற்றி சத்தியத்திலேருந்து விலகி நம்ம வந்து ஊழியம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா எப்பயோ பெருசாக பண்ணிடலாம். கீபோர்டு அது இது வாங்கி நம்ம மாதிரி பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உற்சாகத்தோடு இருக்கிறோம், அட் த சேம் டைம் உண்மையாகவும் இருக்கணும். அப்படின்றதுனால நம்மளுக்கு விசுவாசிகள் வந்து நம்ம லைனில் வந்து விசுவாசிகள் வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அதனால் வந்து நம்ம ஜெபத்தோடு தான் நம்ம வந்து விசுவாசிகளை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஊழியத்தின் மூலமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் ஊழியத்தில் உள்ள எல்லா பணத்தையும் ஆண்டவர் சந்தித்தார், குறைவில்லாமல் நிறைவாக்கினார். இந்த டிடிபி, இந்த பிரிண்டிங், அதுக்கப்புறம் இந்த போஸ்டலில் கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ஒரு கடினமான விஷயம் தான். ஏன்னா அது ஃபாலோ பண்ணணும், திருத்தணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் நல்லபடியாக வந்து ஆண்டவர் வந்து நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண வேண்டும் என்று பண்ணுகிறோம். உபவாச ஜெபத்தையும் பண்ணுகிறோம். இதன் மூலமாக ஒரு விஷயங்களையும் இந்த சின்ன சின்ன ஊழியங்களையும் பண்ணுகிறதன் மூலமாக இப்போ நான் பார்க்குற வேலை ஸ்தலத்தில் ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆண்டவர் என்று காண்பிக்கிறார். சின்னதில் வந்து நம்ம உண்மையாக இருந்து ஊழியம் பண்ணோம் என்ற ஆண்டவர் வந்து பெரிய விஷயங்கள் நம்மளை வந்து பெரிய ஆளாக ஆக்குவாங்க. நம்மளை சாட்சியாக நிறைய பேருக்கு முன்னால் வைப்பாங்க. எப்படி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள், உண்மையாக பண்ணுகிற ஊழியங்கள், மனுஷனுக்காக பண்ணாமல் சபைக்காக பண்ணாமல் நம்ம ஆத்மாக்காக நம்ம பாடல் கூட பாடணும். உனக்காய் நான் மறித்தேனே, எனக்காய் நீ என்ன செய்தாய் என்ற ஒரு பாடல் கூட நம்ம பாடணும். அது மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஜெபத்தின் மூலமாக வைத்து ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மூலமாக தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அதே இடத்துல தான் உட்காந்துருக்கோம். நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ நம்ம அதே மாதிரி தான் முடியும் வரை அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தின் மூலமாக ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சாட்சியை ஆசீர்வதிப்பார். நாம் இப்போ எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கைகளையும் கவலைகளையும் படைத்து ஆண்டவரை நாம்
இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். வெற்றியாகும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்து கோட்டை வீடும் நீ ஜெயித்தது வந்து சேரும். சத்து கோட்டை வீடும் நீ ஜெயித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். மீட்கும் தலைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். மீட்கும் தலைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படித்த காணிகளுக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபம் செய்வோம். ஆமென். எல்லாம் பாருங்க. அல்லேலூயா. அறிவிப்புகள் இன்றைக்கு மாலை ஆங்காங்கே இருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு சொந்தமான இடத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். நம்மளுக்கு இடம் கிடைக்கிற வரைக்கும் ஆங்காங்கே இருந்து நம்ம அந்த ஈவினிங் ப்ரேயர், சண்டே ஈவினிங் ப்ரேயர் நம்ம வீட்டில் இருந்து பண்ணுங்க. உண்மையோடு பண்ணுங்க. உயரத்துக்காக பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 10 சுதந்திர நாளை முன்னிட்டு நம்ம பாஸ்டர் வந்து அன்றைக்கி ஆர்டினேஷன் அவங்களுக்கு பெற்றாரு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த நேரத்தில் தான் கன்வென்ஷன் நடக்கும்.
இந்த வருஷம் நமக்கு கன்வென்ஷன் மாதிரி வைக்க முடியாது. அதனால 15ஆம் தேதி காலையில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் மாதிரி நம்ம இதே இடத்துல வைத்து நடத்த போகிறோம். பாஸ்டர் அருள் தேவராஜ் அவர்கள் வந்து அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு செய்தி கொடுப்பார்கள். உற்சாகத்தோடு வாங்க. அன்னைக்கு லீவு தான் எல்லாருக்குமே, அதனால லேட்டாக வராதிங்க. எல்லாருமே சீக்கிரமாக காலையில் வந்துடுங்க. இதே போல் 11 to 1 இதே மாதிரி நம்ம திட்டக்கும். உற்சாகத்தோடு உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நம்ம ஜபத்தோடு அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் பங்கு பெறுவோம். அதனால் அந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறாது. மத்தியானம் அந்த பெண்கள் உபவாச கூட்டம் நடைபெறாது. ஏனென்றால் காலையில் இந்த கூட்டமே நமக்கு 1 மணி 2 மணி வரைக்கும் வந்துடும். அதனால் அந்த கூட்டம் கிடையாது. அதே போல் சனிக்கிழமைகளிலும் அந்த வாட்ஸ்அப் மூலமாக ஜபங்கள் நடக்கிறது. அதிலும் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் சாட்சிகளையும் அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வைத்து நமக்கு ஆராதனை நடைபெறும். ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். வேறு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும். இப்போ நம்ம தேவ செய்தி கடந்து செல்லலாம். பாஸ்டர் அவர்களுக்கு நம்ம தேவ செய்தி கொடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை சூழ்நிலை இருப்பதனால ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வசனத்தை வைத்து இந்த வேலையை நம்ம தியானிப்போம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் தோணும். ஸ்தோத்திரமான நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல வேலைக்காக மட்டும் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலுமான கர்த்தாவை நாளின் ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்பை குறித்து கூட அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததுக்காக இந்த வேலையுமாக கர்த்தாவை எங்களோடு பேசும் தேவைப்படும். ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் கூட உங்களுடைய பிரசனத்தால் அந்த இடத்தை நிரப்பும். ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கண்ணோக்கி பாரும். எல்லா அந்தகார வல்லமைகளை அழித்து போடும். ஆண்டவரே தேவாவியானவர் எங்களோடு இடைப்படுகிறார்கள். எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படவில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக் கொடுப்பேன் என்று. நாளை கூட ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார். பரதீஸ் என்கிற காரியத்தை மட்டும் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். எனக்கு திடீர்னு தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, இந்த நாளைக்கு வாரம் நம்ம செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை கொண்டு இதை வைத்து நான் என்ன செய்தி கொடுக்குறதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை இந்த வேலையிலே நாம் தியானிப்போம். இது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பரதீஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நீங்கள் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கிறதுனால பரதீஸை குறித்து தெரியும். பரதீஸ் பரிசுத்தவான்களுடைய ஆவி இளைப்பாறுகிற இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பூமியிலே மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு குடியிருப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் ஒரு நாள் இந்த மனுஷன் பிறப்பதும் பின்பும் மறிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். பிறந்த எல்லாருக்கும் ஒரு மரண நாள்னு அவங்க உண்டு. ஆனால் அந்த மரண வேளையில் அவங்க எங்கே போகிறாங்க அதுதான் முக்கியமான காரியம். அவர்கள் ஒவ்வொருவரும்
எந்த இடத்துல போய் அவங்க தங்குறாங்க, அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மரித்த பரிசுத்தவான்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடம்தான் பரதீசம் காப்பி. அப்போ மற்றவர்கள் வேற இடத்துல போய் இருக்கிறாங்க. உலக மக்கள், துன்மார்கள் எல்லாருமே ஒரு நாள் மரிக்க தான் போறாங்க. உலகத்துல பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பட்டாதாரிகளாய் வாழ்ந்தாலும் சரி, எல்லாரும் வீடுகளில் வாழ்வதில்லை. எல்லாருக்கும் ஒரு மரண நாள் இருக்கு. அந்த நாள்ல அவங்க எங்க போய் தங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, மரிச்சா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. முடிந்து போகிறதல்ல, அதற்கு பின்பு தான் ஒரு வாழ்க்கையே ஆரம்பிக்கும். இந்த காலங்கள் வந்து மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் 70 வருஷம், பலத்தின் விதியினால் 80 வருஷம்னு வேதம் சொல்லுது. இதுக்கு மேலே ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப சொற்பமான பேர் தான் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பின்பு தான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அதுதான் நித்தியமான வாழ்க்கை, அதில் மரணமே கிடையாது. அந்த வாழ்க்கையை எப்படி அமையணும், இந்த வாழ்க்கையை வச்சுதான் அந்த வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் தேவன் இந்த பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை வைத்து தான் நமக்கு மறுமையில ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து அதில் வந்து நம்மளை நிறத்தை வச்சோ, நம்மளை ஜாதியை வச்சோ, நம்மளுடைய சொத்து சுகத்தை வச்சோ, பணத்தை வச்சோ அந்த வாழ்க்கையை நியமிக்கிறது. அவர் எப்படி நியமிக்கிறார் என்பதை குறித்து தான் வேதம் சொல்லு. வேத வசனத்தை நாம் படிக்கும்போது இந்த வசனம் நம்மளை நடத்துது. நம்ம எப்படி அடுத்த வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, பரதீஸ் வந்து பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இளைப்பாறுகள். இது வந்து இந்த பூமியிலலாம் பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் பூமியிலலாம் இருந்தாங்க. அப்போ கீழ் பாதாளம், மேல் பாதாளம் அப்படின்னு சொல்லி 2 பாதாளங்கள் இருந்துச்சு. அதுல நம்ம ஐஸ்வர்யவான் லாசருடைய கதையில கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐஸ்வர்யவானும் மரித்து போறான், லாசருவும் மரித்து போறான். ஐஸ்வர்யவான் அதிக சம்பிரமமாய் வாழ்ந்தான்னு சொல்லி பார்ப்பான். அவனுக்கு ஒரு குறை இல்லை, வீட்டில் எல்லா வசதியும் இருக்கு, நல்ல ஆகாரம் இருக்கு, நல்லா சாப்பிட்டு அவன் சந்தோஷமான. ஆனால் அவன் வீட்டு வாசப்படியில வெளியில ஒரு 7 மனுஷன் இருக்கிறான். அவன் பருக்கள் நிறைந்தவனா இருக்கிறான். அவனுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறான். நாய்கள் தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கினதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்டுட்டு போடுறத, மிச்சம் கிடக்கிறதெல்லாம் இந்த லாசரு எடுத்து சாப்பிட்டு அவன் பசியாக, அவனுக்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில கிடந்து மழையிலையும் பனியிலையும் வெயிலையும் கிடந்து ஒரு நாள் அவன் செத்து போயிடும். அவனை செத்து போயிட்ட உடனே அவனை யார் தூக்கி அடக்கம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த ஐஸ்வர்யவானே திட்டிருப்பான், திட்டியிருப்பான். ஐயோ இந்த மனுஷன் செத்து போயிட்டான், இவனை யாராவது தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அவனுக்கு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருப்பான். இந்த கார்பரேஷன்காரங்க கூட தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு பிள்ளை வச்சு அவனை அடக்கம் பண்ணிப்பான். முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூட இந்த உலகத்தில் ஒரு ஆள் இருந்திருக்கான். ஆனால் அவன் மரித்து போன உடனே அவன் வந்து ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்துருந்தான். அவன் தேவனை அறிந்த ஒரு மனுஷனா இருந்திருக்கான். அவன் தேற்றப்படுறான், ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. அதே வேளையில ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். அவன் போய் அவன் மரித்து போன உடனே அவன் ஆண்டவர் அறிஞ்சவனா தான் இருந்திருக்கான். ஆனாலும் அவனுக்காக வாழலாம். அந்த லாசருவை கூட லாசரு மேல கூட அவனுக்கு ஒரு இறக்கம் இல்லாமல் இருந்தான். கடைசியில் அவன் பாதாளத்துக்கு போனான், நரகத்துக்கு போனான். அங்க போய் அந்த எரிகிற அக்கினியில கடந்துட்டு அவஸ்தப்படுறான். ஒரு நாள் கூட அவன் ஒரு கஷ்டங்கிறத அனுபவிச்சிருக்கவே மாட்டான் இந்த உலகத்துல. ஆனா அவன் அங்க போயிட்டு அந்த அக்கினிக்குள்ளையும் புலங்களுக்குள்ளையும் கடந்து அவஸ்தப்படும் போது மேலே எட்டி பார்க்கலாம். தன்னுடைய வாசப்படியில கிடந்த லாசரு ஆபிரகாம் மடியில மகிமையா உட்கார்ந்துச்சு.
கையை தண்ணியில் துவைச்சி ஒரு சொட்டிய வாயில விட்டு அந்த லாசரை மறைச்சாங்க. அவனுடைய கையினால தண்ணீரை குடிச்சிருப்பாங்க. ஆனா அவன் கேட்கிறான், இப்போ எனக்கு ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்குல ஊற்றி என் நாக்க குளிர பண்ண சொல்லுன்னு சொல்றான். ஆபிரகாம் சொல்றான், மகனே நீ பூமியில இருக்கும்போது நல்ல வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சு, இவனை ஒண்ணு கூட வாழ, இவனுக்கு சரியான ஆகாரம் கூட இல்லை. இப்பொழுது இவன் தேற்றப்படுகிறான், நீ கஷ்டப்படுகிறான். அது மாத்திரம் இல்ல, எங்களிடத்திலிருந்து உங்களிடத்துக்கு வாழக்கும், உங்கள்கிட்ட இந்த வாழக்கும் முடியாத சூழ்நிலை, நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரும் பிளப்பு இருக்குதுன்னு சொல்லி, இதுதான் கீழ்பாதாளம் மேல்பாதாளம்னு சொல்லி அந்த நாட்கள் இருந்துச்சு. என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து அவர் எழுந்தாங்க, அந்த மரித்த வேளையில அவருடைய ஆவி இந்த மேல் பாதாளத்துக்கு தான் போச்சு. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்தை அவர் மேலே கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த மேல் பாதாளம் இப்ப பூமியில் இருந்து இல்லை, கீழ் பாதாளத்தோட இல்லை. இங்க இருக்கும்போது 2 இருக்கிறவங்க அங்க பார்த்து பேசினாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்போ அப்படி அல்ல, அவர் மேலே கொண்டு போயிட்டார். அதுதான் பரதீஸ். அந்த பரதீசில் தான் பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இளைப்பாறும். உலகத்துல பல கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், ஒண்ணுக்குமே வழி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் இப்போ அங்க போய் நல்ல சந்தோஷமா சம்பிரமமா அழகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இளைப்பாறுகிற ஸ்தலம் பரதீஸ். அதை பார்க்கறதே ஒரு பெரிய அதிசயம், எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்கள் எழுதுறார் பாருங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறிவேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாதது வாக்கு கெட்டவனுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த வார்த்தையில் அவர் சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல, ஆனாலும் நான் அவருடைய தரிசனங்களை கண்டு மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருக்கிறேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேங்கிறார். அந்த மனுஷன் அவ்வளோ சொன்னான், தன்னை குறித்து தான் அவர் இடத்துல சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ வானங்கள் நிறைய 3 வானம் சொல்றாரு. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ எனக்கு தெரியாதுங்கிறார். அப்போ அந்த 3ஆம் வானம் வரைக்கும் போகணும்னு சொன்னா இந்த மாம்ச சரீரத்தை வச்சுட்டு அங்கே போக முடியாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அதனால அவரை நான் அது எப்படின்னு எனக்கு தெரியலங்கிறாரு. எத்தனையோ மருத்துவ போனவங்க கேட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு இந்த உலகத்துல ஜீவனை விடுறாங்க, வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு, என்ன நடந்துச்சு, நம்ம எங்க இருக்கிறோம், எத்தனையோ நான் இந்த பரலோகம் இந்த புக்கெல்லாம் ரொம்ப படிப்பேன். எனக்கு புஸ்தகம்னு படித்தா அந்த மாதிரி புத்தகங்களில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப வாஞ்சம். அங்கே எப்படிதான் இருக்குது அதை கொஞ்சம் நம்ம படிக்கணும்னு விரும்புவேன். அப்படி படிக்கும்போது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் போனோம், கர்த்தர் எங்களை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போனார், அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம், அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. சிலர் மறித்து போனவங்க நரகத்துக்குரியவங்களாம் மறிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்களை இந்த உலகத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டாரு. எனக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தாரு, இல்லைன்னா என் வாழ்க்கை நரகத்துலலாம் முடிஞ்சிருக்கும்னு சொல்லிடுவாங்க. சாட்சியெல்லாம் கூட நான்
படிச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இவங்க சொல்றாங்க சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தேன்னு தெரியாது. ஆனாலும் அந்த மனுஷன் எங்க போனான்னா பரதீசுக்குள் போனான். பரதீசுக்குள் போய் அங்க என்ன இருந்துச்சுன்னா மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ நிறைய வார்த்தைகளை கேட்டான்னு சொன்னா இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. இதுக்கு மேல அங்க என்ன இருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இவர் போயிட்டு வந்தவர் சொல்றாரு, அங்க மனுஷன் பேசப்படாத வார்த்தைகள், மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை கேட்டார். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டு தேவனை மகிமைப்படுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் அப்போஸ்தலர் வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிச்ச ஒரு தேவ மனுஷன். முழுவதும் எனக்கென்று ஒன்றும் எல்லாம் நேசிருக்கான். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பியுமாக எண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போன தேவ மனுஷன். அப்போ அவர் சொல்றாரு, மனுஷன் பேசப்படாத வார்த்தைகளை நான் கேட்டேன். இந்த உலகத்துல என்னென்ன வார்த்தையெல்லாமோ நம்ம கேட்கிறோம். சில நேரத்துல என்னென்னலாம் பாட்டுகள் எல்லாமோ காலையில போகுது, அதெல்லாம் நம்ம காதல கேட்குது. எத்தனையோ கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் இதெல்லாம் உலகத்துல இருக்குது. நாமே பேசுறோம், அப்படி போ இப்படி போ, வாயில அசிங்கமான வார்த்தைகள், பிள்ளைகளை பார்த்து எருமாடு, நாய், பேய், பிசாசு, இதெல்லாம் அசுத்தமான வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது கேட்கிறோம். ஆனா மனுஷன் பேசப்படாத வார்த்தைகள் எவ்வளவு அருமையான இனிமையான வார்த்தைகளால் நிறைக்கப்பட்ட ஒரு இடம் பரதீஸ். அங்கதான் ஒரு கவலை கிடையாது, பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இளைப்பாறு கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு சந்தோஷமா சமாதானமா இருக்கிறது. ஒரு அருமையான சகோதரியோட பேசிட்டு போய் ஒரு பிள்ளாம கேட்டாங்க, பரலோகத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. அவங்க நீங்க ஒரு பாஸ்டர் அம்மாவா இருக்காங்க கேட்டாங்க, பரலோகத்தில் போய் சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன வேலை, நல்லா தேவனை துதிச்சு பாடிக்கிட்டு சந்தோஷம். எவ்வளோ நேரம் தான் ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு அவங்க வாழ்க்கை முழுசும் அப்படியே இருப்பாங்க. தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, பரலோகம் போர் அடிச்சு போவாங்க. எந்த நேரம் துதிச்சு பாடி சந்து இப்படியே இருந்தா பரலோகம் போர் அடிச்சு போயிடுவாங்க. இந்த போர் அடிக்கிறவங்க அங்கே போக முடியாது. அதுல ஒரு சந்தோஷத்தை கண்டவர்கள் தான் அங்க போய் என்ன செய்ய முடியும், அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். எத்தனையோ சில கதைகள் எல்லாம் கூட சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஒரு மனுஷன் புத்திவாதமா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டானா, இங்கத்தான் பரலோகத்துக்கு தான் வருவேன், நரகத்துக்கு போகவே மாட்டேன்னு ஏசுநாதர்கிட்ட போய் சண்டை போட்டாங்க, செத்து போனான். சரி வாக்கா வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அவன் அங்கே போய் உட்காந்து சொன்னான். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு தீப்பெட்டி வேணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு கதை, உண்மையாக நடந்த சம்பவம் இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்கிற கதைன்னு கேட்டாங்க. தீப்பெட்டி வேணும்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, இந்த தீப்பெட்டிலாம் கிடையாதுப்பா, தேவனே வெளிச்சமாக இருக்கிறார், இந்த வெளிச்சத்தில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும். என்னத்துக்கு உனக்குன்னு கேட்டாங்க. நான் சிகரெட் குடிக்கணும். உடனே அவர் சொன்னார், கீழே ஒரு இடம் இருக்குது, நிறைய தீ இருக்குது, அங்கே போய் அங்கே நல்லா பத்தரிச்சுக்கலாங்க, நான் அங்கேயே போறேன்னு போயிட்டான். அப்போ அவனுக்கு ஆசை ஃபுல்லாக என்னதுதான், சிகரெட் குடிக்கதான் ஆசை. பரலோகத்தில் போய் கொண்டு வச்சு அவன் எப்படி இருப்பான், தேவனை துதிக்கணும். இன்னொரு தேவ மனுஷனை குறித்து எனக்கு தெரியும், அவங்களாம் ஆண்டவர் அறிஞ்சவங்களாம். அவர் மரண தருவாயில் போராடிட்டு இருக்கிறார், பெட்டில் படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் என்னன்னு சொன்னால், அவர் பரலோகத்துக்கு போனார். அப்படியே போகும்போது பாதி இடத்துக்கு போயிட்டார். போனப்ப ஒரு தேவனுடைய அங்கேருந்து நிறைய தேவதூதர்கள் வந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது உண்மையாக நடந்த சம்பவம் இது. அப்போ
அந்த தேவதூதர் அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, நிறைய தேவ பிள்ளைகள் நல்ல வெள்ளங்கிகளை தரிசித்து தேவனை துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமா அவங்க ஆரவாரிச்சுட்டு அல்லேலூயா போட்டுக்கிட்டு நல்ல தேவனை பாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இவர் கேட்டாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப அந்த தேவதூதர் சொன்னாங்க, அவங்க ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு இருக்காங்கப்பா, நீனும் போ அவங்களோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொன்னா, எனக்கு தெரியாது அப்படின்னா, எனக்கு தெரியாது, எனக்கு துதிக்க தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, ஆராதிக்க தெரியாது. அவர் கிறிஸ்தவர் தான், எனக்கு தெரியாதுன்னாரா. உடனே அப்ப அவர் சொன்னாரா, இங்க யாரும் சொல்லித்தர மாட்டாங்கப்பா, தேவனை துதிக்கிறதுக்கும் மகிமைப்படுத்துறதுக்கும் ஆராதிப்பதற்கும் இங்க யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நீ கீழே போய் படிச்சுட்டு வா, உனக்கு 2 வருஷம் தவணைக்காரன்னு சொன்னாங்க. நான் போறையான்னு வச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு காலை வேலையில ஒரு சமூகத்தை அழைத்து அவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் ஜோமனை சொல்லிட்டு நான் சாவு போறேன், எனக்கு தேவனை துதிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, அப்படிப்பட்ட சபைகளுக்கு நான் போனது கிடையாது, அவரை மகிமைப்படுத்த தெரியாது, ஆனா அங்க பார்த்தா எல்லாரும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? படுத்த படுக்கையில கிடக்கிறவருக்கு எப்படி ஆராதிக்க சொல்லிக் கொடுப்பது? தேவன் நமக்கு கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒரு 2 வாரமோ என்னமோ இருந்து அவர் மறைத்து போனார். அவர் எவ்வளோ ஆண்டவரை துதிக்கிறது படித்தாரோ என்ன ஜெபம் பண்ணாரோ அதை பற்றி தெரியாது. இப்போ பாருங்க, கிருபையாய் கர்த்தர் நமக்கு இந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த நாட்களை உபயோகப்படுத்தி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அந்த பரலோகத்தின் மகிமையை பூலோகத்தில் அனுபவிக்கணும். அனுபவிக்காம அங்கே போய் உங்களால் உட்காரவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே உங்களை கிருபையாக கொண்டு போய் பரலோகத்தில் வச்சாலும் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த பழக்கம் இல்லை நமக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை அவன் கேட்டான். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, இந்த கல்லன் இருக்கான், இவனுக்கு ஒரு அனுபவமே கிடையாதுதான், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா கடைசி நிமிஷத்துல அவன் ஆனா அந்த பக்கத்துல இருக்க கல்லன் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறான். இவன் சொல்றான், நாம் இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவர்களா இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறீர்களா? நீ என்ன செய்ய? நம்மளோ நான் எப்படி கண்டிக்கப்படுகிறோம்? இவர் தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொன்னான், இயேசுவே நீருடைய மகிமையில வரும்போது என்னை நினைத்தவருன்னு சொன்னான். உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பான்னு சொன்னார். அந்த கல்லை தன்னுடைய குறைய உணர்ந்தான். நான் தப்பு செஞ்சுட்டு அடிக்கப்படுறேன், நான் பாவம் செஞ்சு அடிக்கப்படுறேன், எனக்குலாம் ஒரு தப்பு கிடையாது, நானும் கஷ்டமானு நினச்சிட்டு இருந்தா அது போக முடியாது. நம்ம அனுதினமும் பாருங்கள். நம்ம இப்போ கூட சகோதரர் பிரசனம் பண்ணாரு, ஒரு நாள் ரசிக்கப்பட்டா போதும் அப்படியே போயிடலாம், முடியாது. அனுதினமும் ரசிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கழுவப்பட்ட இருதயத்தோடு நம்ம இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும். இப்படி அந்த கல்லை கடைசி நேரத்துல தன்னுடைய குறைய உணர்ந்து இயேசுவேன்னு கூப்பிட்டான். அவனுக்கு அதே பரதேசில ஒரு வாழ்க்கையை கட்ட அமைத்து கொடுத்தான். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்தான். நம்முடைய குறைய உணர்வு, நான் தப்பு எல்லாத்தையும் ஆமா நான் என்ன தப்பு பண்ணேன், ஒன்றும் கிடையாது, இப்படி பேசக்கூடாது. நம்முடைய குறைகள் வெளிப்பட வரும்போது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருப்போம், தெரியாம பேசிட்டேன். நம்ம மனுஷனா இருக்கிறோம், இந்த உலகத்துல மனுஷனா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேக குறைகள் குற்றங்கள் எல்லாம் நம்மகிட்ட வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட நாம் அந்த குறைய நம்ம பெருசா அந்த குறைய நம்ம பெருசுப்படுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போதும். என்ன பாவம் செஞ்சுக்கனாலும் அந்த கல்லை மறந்துடுமான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ளா இருந்திருப்பான் தெரியுமா? அந்த காலத்துல பயங்கரமான குற்றத்துக்கு தான் சிலுவை மரணத்தை நியமிச்சிருந்தாங்க. அவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தா அந்த சிலுவையில மறைச்சிருப்பான். அவனுக்கு கூட இயேசு பெரிய பாவம் சின்ன பாவம் பார்க்காம அவன்
மன்னிச்சார். அவனுடைய இருதய நொறுங்குதலை கண்டு அவனை மன்னிச்சார். நமக்குள்ள எந்த குறை குற்றம் இருந்தாலும் அவர்கிட்டே போகும்போது அவர் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த பரதேசுக்கு கொண்டு போக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில நம்ம வாசித்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வெளிச்சத்தின் கண்ணை புஸ்தகத்தை சொல்றார். இந்த எபேசு சபைக்கு அவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. இந்த எபேசு சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது அது என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதுல முதலாவது சபை தான் இந்த எபேசு சபை. இந்த ஒவ்வொரு சபைக்கும் அதனுடைய குறைகளையும் அதனுடைய நிறைவையும் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தையும் தேவன் சொல்லி இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த எபேசு சபைக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்கிறதாவது அப்படின்னு சொல்லுங்க. 7 நட்சத்திரங்கள் சொன்னா அதாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்களை குறிக்கும். 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபைகளை குறிக்கும். அப்ப சபையில கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த உலாவுகிற தேவன் என்ன சொல்றாரு? இந்த எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகள், உன் பிரயாசம், உன் பொறுமை கொள்ளாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ அறிஞ்சு அதை சோதிச்சு அதை பொய்ன்னு சொல்லி கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறங்கிறது நம்ம பார்க்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாரு. இது கூட நீங்க ஒரு சிலரா இருந்தா கூட உங்க ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸும் ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்படி இருக்கிற, நீ என்ன நிலையில இருக்கிற, நீ யாரை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம யாரை குறை சொல்றோம், யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த சபைக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சபைக்கு உத்தமமா இருக்கிறோமா, சபைக்காக பிரயாசப்படுறோமா, சபைக்குள்ள இருக்கிறவங்களை நம்ம என்ன நினைக்கிறோம், யாரை எப்படி தாழ்வா நினைக்கிறோம், எப்படி உயர்வா நினைக்கிறோம், நினைவுகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிஞ்சு ஒவ்வொருத்தரை குறித்து அவர் சொல்றார். உன் அப்படின்னு சொல்றார், உன் கிரியைகள், உன் பிரயாசம் எல்லாத்தையும் பார்க்கிறார். நீங்க போய் கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவுக்காக போய் நின்று அவங்களை கூட்டிட்டு வாரீங்களா, அதை கூட அவர் பார்க்கிறாரு. இல்லை என் வேலையே எனக்கு பெருசாக இருக்கு, நான் கோயிலுக்காதே பெரிய கோயில்னு சொல்லிட்டு நீங்க வாரீங்களா, அதையும் பார்க்கிறாரு. உன் பிரயாசம், உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து நீ சகித்து கொண்டிருக்கிறதும் பொறுமையா இருக்குது. எத்தனை விஷயத்துல நம்ம பொறுமையா இருக்கோம் யோசித்து பாருங்க. பொறுமை நமக்கு இருக்கா? நமக்கு ஏதாவது ஒரு காரியம் சொன்னா நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகும், எவ்வளவு முறுமுறுக்கிறோம், எவ்வளவு கோபம் வருது, எரிச்சல் வருது, எல்லாத்தையும் அவர் பார்க்க. யாரும் பார்க்காம இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட நிலையில நமக்குள்ளாக நடக்கிற காரியம். சில காரியம் நமக்கு அப்படியே ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக்குது. ஏண்டா அந்த குடும்பத்துல ஒரு பிறந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட உண்டாகுது. எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் நம்ம எவ்வளோ அருமையா நடத்துகிறார், அதை நம்ம நினைச்சா கூட அநேக வேலைகளை நம்ம பாவம் செய்யும். இது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், ஒன்றை நான் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ ஆண்டவருக்காக நிறைய காரியம் செய்கிற, நீ ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற, நிறைய பேருக்காக ஜோம் பண்ற, என்னென்னலாமோ நீ செய்கிற எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் அப்படின்னு சொல்ற, இவ்வளோ காரியம் செஞ்சாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நம்ம மேல ஆண்டவருக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? ஆதியில் இருக்கிற அன்பு என்ன சொல்லுச்சு? ஆதி அன்புனா என்ன? நான் கூட ஒரு சிலருக்கு கேட்டேன், ஆதி அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் அந்த நாள்ல நம்ம ஆண்டவரை எவ்வளவு நேசித்தோம், ஆண்டவரை எவ்வளவு பற்றி கொண்டோம், எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணோம், இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. எல்லாரும் ரசிக்கப்பட்டு நம்ம ஜோம் பண்ணாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆதி அன்புனா என்னன்னு சொன்னாங்க. பாருங்க, ஏதேன் தோட்டத்தில்
தோட்டத்துல ஆண்டவர் வந்து ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவர்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவங்களை எப்படி உண்டாக்குனா, தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படியே ஆதாமை உண்டாக்கினார். களிமண்ணை எடுத்து, நம்மளாம் ஒரு பெரிய ஆட்கள் கிடையாது, மண்ணு. அவர் வந்து மண்ணை குழச்சி ஒரு பொம்மையை செஞ்சு அதில் அவருடைய சுவாசத்தை ஊதி அவளை மனுஷனாக உண்டாக்கினார். நமக்கு எவ்வளோ பெருமை, அவ்வளோ தெரியுமா? மண்ணு, வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாம் மண்ணை கட்டினோம். அவர் அந்த மண்ணை அவர் உருவாக்கி ஒரு மனுஷனாய் உண்டாக்கி அவர் அந்த நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஆதாம்னு பெயரிட்டு அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் அதை காவல் பண்ணவும் அவனை கொண்டு அந்த தோட்டத்தை விட்டார். அந்த தோட்டத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார். மிருகஜீவன்கள் எல்லாவற்றையும் அவர் படைச்சார். அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைத்தவர். அது ஒண்ணுக்கு பதில் சொல்ல நம்மளால முடியாது. பயங்கரமா சூரிய வெயில் அடிச்சிச்சுன்னா அச்சிச்சு வெளியே போக முடியலையே உட்காந்துக்கலாம். பயங்கரமான மழை பெஞ்சிச்சுன்னா அது வெள்ளம் வந்து நம்ம மண்டபத்தை கூட நிரப்பி விட்டுரும். அப்போ ஒரு சிருஷ்டிப்பு கூட நம்மளால பதில் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அத்தனையும் அடக்கி ஆண்டு இந்த மனுஷன் அந்த பூமியில தேவன் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் அந்த மனுமக்களோட மகிழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மண்ணான மனுஷனோட தேவாதி தேவன் உலாவினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவுறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் ஆதாமை ஏவாளை அழைத்து கொண்டு அந்த தோட்டம் முழுவதும் உலாவுறார். எவ்வளவு சந்தோஷகரமான செய்தி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு, மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, நாம் உருவாக்கின மக்கள்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா அந்த மணமக்களோட உலாவி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவன் நிர்வாணியாய் மாறி அந்த இலைகளுக்குள்ள போய் ஒழிச்சு. ஆண்டவர் அன்னைக்கு வாராது, ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து போய் ஒழிச்சுட்டு இருக்கேன். உன்னை யாருப்பா நிர்வாணின்னு சொன்னான்? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க, சாப்பிட்டியா? அது அவன் ஆண்டவரே தெரியாம சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிடும் சொல்லியிருக்கான். நீர் கொடுத்த யாவால் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அவர்கிட்ட போயிட்டு நீ ஆமா இப்படி செஞ்ச, அந்த நீர் ஒரு பாடு சாப்பிட்டது பாம்பை உண்டாக்கி வச்சிருக்கல, அதான் என்னை வஞ்சிச்சிச்சு. எல்லா குறையும் ஆண்டவர் மேல போடுறாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அந்த ஏதேனிலே அவர்கள் இழந்தார். காரணம் பாவம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் போனதுனால அவங்களுக்கு ஒரு தோளுடைய கொடுத்து தோட்டத்தை விட்டு அனுப்பும்போது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த ஜீவ விருட்சத்தையும் பறித்து புசிக்கக்கூடாது. அது வரைக்கும் ஜீவ விருட்சத்தை அவங்க புசித்துட்டாங்க. இதை அவர் தடை பண்ணவே இல்லை. ஆனா அன்னைக்கு ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சு இந்த பாதையை அவர் தடுத்து நிறுத்தினார். இதுக்குள்ள நீ போய் அந்த பழத்தை பறித்து புசிச்சு என்னைக்கும் பாவத்துல நிலைச்சிருக்க கூடாதுன்னு அவங்க தோட்டத்தை விட்டே வெளியே அடிச்சு பார்த்தினார். அதுக்கு பிறகு இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்து அவன் செஞ்ச பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய உயிரை கொடுத்தார். இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிச்சு நம்முடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்குனார். அவன் செஞ்ச பாவத்துக்காக எத்தனையோ காரியங்கள் நோவா காலத்தில் அழிச்சார், என்னென்னலாமோ நடந்துச்சு. ஆனால் மனுக்குலம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்க, இந்த மனுஷனோட இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு போச்சு. தேவனோட மனுஷனுக்கு இருந்த ஐக்கியத்துல சந்தோஷப்பட முடியல. ஆண்டவர் அவர்களோட உலாவ முடியல. அதனால இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டு மறிச்சு அவர் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையின் ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியினால நீங்க நிரம்பி ஜெபிக்கும் போது அவரோட நம்ம ஐக்கியமா இருக்கணும், அவரோட உலா
ஒரு சிலாக்கியத்தை இந்த எபேசு சபை பெற்றிருந்தது. அதுதான் ஆதி அன்பு. தேவனோட மகிழ்ந்து உறவாடுகிற ஒரு அனுபவம், தேவனோடு ஐக்கியமாயிருந்து அவரோடு பேசுகிற அனுபவம். அதாவது இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபையை நமக்கு கொடுக்கும். இதை கூட நம்ம பைபிள் காலேஜில் படிக்கும்போது கூட அதை படிச்சிருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை, அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம ஒரு இனப்புரியாத சந்தோஷத்தினால நிரப்புறார். நம்ம அதே பிரச்சனையில தான் இருக்கிறோம், அதே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம், அதே உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறோம், அதே வியாதிக்குள்ள இருக்கிறோம், கஷ்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆவியானவர் உங்களை பரிபூரணமாய் நிரப்புவார். அந்த சந்தோஷம் எல்லா பிரச்சனையும் மறக்க நமக்குள்ளாக ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு மகிமையான அபிஷேகம். அதை கொடுத்து தேவன் நம்மை அவரோடு ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார். அன்பு அப்படின்னு சொன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்க இருதயத்துக்குள்ள ஊற்றப்படுதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவி பெற்றா பேய் விரட்டணும், நோய் நீக்கணும், தீர்க்கத்தை சொல்லணும், இதுதான் மேன்மையா இருக்கு. அன்பு இருக்கா இருதயத்துக்குள்ள? தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றப்படுதான். ரோமர் 5:5 சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்க இருதயத்துக்குள்ள ஊற்றப்படும். அந்த அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம வேறு மனுஷனா மாறும். இந்த உலக கவலை, உலக பாரம், உலக பிரச்சனை ஒண்ணுமே நம்மளை நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, யோவான்ல சொல்லிருக்கு, பூரண அன்பு பயத்தை என்ன செய்யணும்? புறமே தள்ளும். நீ அன்பினால நிரப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இருந்தன்னா உனக்கு உண்டாகிற பயம் உன்னை விட்டு என்ன செய்யும்? போகும். இப்ப எதுக்கெடுத்தாலும் நமக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு. இது நடக்குமோ, ஏது நடக்குமோ, நிமிஷம் பயம். நம்ம உள்ளத்தை ஒரு பயம் ஆட்கொண்டிருக்கு. அந்த பயத்தை உண்டாக்குறது பிசாசு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிசாசை விரட்டுறோம். இயேசுவின் நாமத்தாலே போ பிசாசன்னா அது போக மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள தேவ அன்பு இல்லை. நீ தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா, அந்த அபிஷேகத்துல ஆவியில நிரம்பி செடிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தான்னு சொன்னா அந்த பிசாசு தானா ஓடி போயிடும். நம்ம பக்கத்துல என்ன செய்யாது? வரவே வர. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேலையில கூட யோசித்து பாருங்க. நம்ம அந்த அன்புல நினைச்சிருக்கிறோம், இந்த ஆவியில மகிழ்கிறோமா, அந்த தேவனோட ஐக்கியமா இருக்கிறோமா, அவருடைய சமூகத்துல செபிக்கிறோமா? சிலருக்கு போரடிக்கு வீட்டுல தனியா இருக்க முடியல, இப்படி பல குழப்பம், என்னத்தெல்லாமோ யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், சோர்ந்து போறோம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன் வருது? நீ ஆண்டவருடைய அன்புல மகிழ், தேவ ஆவியினால நிரப்பப்படு. அவர் உன் கூட இருக்கிறது உனக்கு புரியும். என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் எந்த தீர்வு அணுகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்வார்னு சொல்லி ஒரு நல்ல விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேலையில கூட பார்ப்போம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவுன்னு சொல்றார். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அடுத்த வசனத்தை யாராவது ஒரு வாசனை. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்ன்னு சொல்றாரு. அதனால நீ என்ன நிலையிலிருந்து இப்படி போயிட்ட அந்த அதை யோசிச்சு அதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். பாருங்க, எலிசாவும் அவனுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரன் சேர்த்து மரம் வெட்டுறாங்க. போயிட்டு அவங்களுடைய இடத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கணும், குடியிருக்கிறதுக்கு இடம் போதலன்னு சொல்லி மரத்தை விட்டுறாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய கோடாரி என்ன செய்யுது? தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. உடனே அவன் அழுவான், ஐயோ இது
இரவலாய் வாங்கப்பட்டதே நான் என்ன செய்வேன் அழுவான். அழுத உடனே எலிசாசு என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? அது எங்க விழுந்துச்சு அப்படின்னு அவன் போய் சரியா காமிக்கிறான், அந்த இடத்துல தாயா விழுந்துச்சுன்னாரு. உடனே ஒரு பக்கம் வெட்டி அதை போட்டாலும் தண்ணியில இரும்ப என்ன செய்ய வச்சாரு? மிதக்க பண்ணினான். அவன் போய் அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல விழுந்தோம், அதை கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன? ஏன் நமக்குள்ள இவ்வளவு சோர்வு? நம்மளால ஏன் ஜெபிக்க முடியல? நம்மளால ஏன் இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியல? நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். நான் நல்லா தானே ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் என் நிலைமை இப்படி ஆச்சு? அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அவர் சொல்றாரு, என்ன நிலைமை இந்த விழுந்தாள் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. உன்னை உற்சாகப்படுத்து. உன் வாழ்க்கையில் ஆதியில செய்த கிரியை செய்யறதுக்கு ஒரு நாள் எப்படி ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா ஓடி வந்தேன், ஒரு நாள் எப்படியெல்லாம் நான் செய்யணும்னு யோசித்தேன், ஆண்டவரே எடுத்து உபயோகப்பட்டு எப்படியெல்லாம் ஜெபிச்சேன், ஏன் இன்னைக்கு அந்த ஜெபமெல்லாம் போச்சு, நான் எந்த இடத்துல இந்த விழுந்திருக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சீர்படுத்தணும்னு சொல்றாரு. இல்லாவிட்டால் நீ சீர்படுத்தல அப்படின்னு சொன்னா முன்னால எவ்வளவோ கிரியை செஞ்சுக்க பிரயாசப்பட்டது எல்லாம் இருக்கு. நான் என்ன செய்யறேன்? சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல, நீ மனம் திரும்ப வேண்டியது என்ன தெரியுமா? எங்க இருந்து விழுந்தோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம மனம் திரும்ப வேண்டிய வேலை. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டை நீக்கி விடுவேங்கிறாரு. அதை யோசித்து பாருங்க. விளக்க இல்லை, விளக்கு தண்டை. அதாவது அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, விளக்கு தண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விளக்கை கொளுத்தி வாசிங்க 5ஆம் அதிகாரம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் வாசனம். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம். விளக்க கொளுத்தி மரக்கால்னா எடுத்துமா? இந்த அரிசியெல்லாம் அடப்புன்னு இருக்கீங்களா? அந்த மரக்கால் அதை வச்சு விளக்க கொளுத்தி மூடி வச்சிங்கன்னா அது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே வெளிச்சமே வெளியே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு கட்டளுக்கு யாரும் வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, விளக்க வைக்க மாட்டாங்க. அது எங்க வைப்பாங்க? நம்ம வீட்டுல ஒரு லைட்டை பொருத்தணும்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ஒரு மெழுகு வைக்க பொருத்தி எங்க கொண்டு வைப்பீங்க? எங்கேயாவது ஒரு மேல இருக்கிற ஒரு இடத்துல வைப்பீங்க. அப்பதான் அது வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். அது மாதிரி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா அது விளக்கு தண்டு வேணும். அந்த தண்டையே நான் எடுத்து போடுவேன்னு சொல்றாரு. அதை எடுத்துட்டாருன்னு சொன்னா நம்ம வெளிச்சம் மற்றவங்களுக்கு என்ன செய்யாது? புரோஜனமா இருக்காது, தெரியவும் செய்யாது. நீ வந்து ஒன்றை சரிப்படுத்தாத பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கவே முடியாது. நம்ம என்ன நினைச்சாலும் முடியாது. முதல்ல நாம் சரியாகும், நம்ம பரிசுத்தமாகும். காலத்தில் நம்ம ஊழியர்கள் இருக்காது, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஆண்டவரே நான் உமக்காக பிரகாசிக்கும், என்கிட்ட இருக்கிற இந்த குறையெல்லாம் மண்ணி வைப்பான். தெரியாம எப்படியோ விழுந்து போயிட்டேன், மறுபடியும் என்னை தூக்கி எடுந்தான். அவர் நீதிமான் 7 தடவை விழுந்தா கூட என்ன செய்வாராம்? தூக்குவார். நீ மறந்துருக்கணும். நீ உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. ஆண்டவரே என்னை தூக்கி விடுன்னு ஜோம் பண்ணா அவர் தூக்குவார். இல்லை இப்படியே தான் இருப்பேன், நான் போவேன் வருவேன் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் விளக்கு தண்டை எடுத்து போடுவோம். ஒன்றை குறித்து யாருக்கும் தெரியாமல் போயிடும். நீ செஞ்ச கிரியைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போயிடும். நீ மேன்மையடைய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் மேலாக உயர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விளக்கு தண்ணி அது ஆண்டவர் எடுத்து போடாத படிக்கு
நாம் அதுக்காக ஜெபம் ஆண்டவரே, ஒரு நாள் நம்ம எப்படிலாம் இருக்கப்பா, இந்த நாளில் என்னை அப்படியாய் மாற்றுங்க சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் சொல்றாரு, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க சொல்றது சொல்லிட்டாரு. விளக்கத்தை எடுத்துவேம்மா, நீ மறந்துடு. ஆதியில் செய்த கிரியைகளை செய், நீ மறந்துடு. இல்லைன்னா கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கக்கூடாது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என்ன செய்வேன்? பரதீசி மத்தியில் இருக்கிற மனுஷன் இழந்து போய் விரட்டப்பட்டு இதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அதே விருட்சத்தை தேவன் அதை நம்மை தருவதற்காகத்தான் அவர் நம்மை தூண்டிவிட விரும்புகிறார். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார், உனக்குள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகிற உண்மையை பண்ண, உனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வல்லமையை அனல் மூட்டி எழுப்புகிற. நம்முடைய வாழ்க்கையில நாம் பலப்படணும், கர்த்தருக்குள்ள பலப்படணும், ஆவிக்குள்ள பலப்படணும். அப்படி நம்ம இருப்போம்னு சொன்னா அந்த பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு புசிக்க கொடுப்பான். அப்படிப்பட்ட நல்ல கிருபை கர்த்தர் நமக்கு தரும்படியாகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தமான கருவிகளை கர்த்தர் நீக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் அதை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா, எனக்கு அந்த வல்லமையை தார். உண்மையாகவே நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உங்களுடைய வல்லமையை இழந்து போனவளாய் நான் காணப்படுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் எவ்வளவோ முன்னேறணும்னு நினைச்சாலும் என்னால் முடியலப்பா. என்னை மன்னியப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எனக்குள்ளாய் இருக்கிற பயத்தின் ஆவியை நீக்கணும்ப்பா. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளுமென்று சொல்லியிருக்கிறது. பரிசுத்தாவினாலே தேவ அன்பு இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே எத்தனையோ கடினங்கள் அப்பா, எவ்வளவோ இருதயங்கள் கடினப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே. ஏசப்பா, என்னை மன்னியும், என்னை தூண்டி எழுப்பிவிடும் அப்பா. என்னை உடைய ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபல சந்தரபல ரிகதரபல பல பல பல. ஏசப்பா, உடைய வல்லமையினால உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. எல்லா அந்தகார வல்லமைகளை அழிப்பீராக. எல்லா பிசாசின் கிரியைகளை அழிப்பீராக. ஒவ்வொருவரையும் தேவ வல்லமையால நிரப்புவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்கள் உம்முடைய ஆவியினால கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால எரியட்டும் ஐயா. அந்தகார பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரங்களுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நேயனே பிரியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாருக்கும்